வேலை தேடும் இளைஞர்களுக்கான வேலைவாய்ப்பு விவரங்களை வழங்குகிறது வேலை வரும் நேரம் பகுதி. எந்தெந்த நிறுவனங்களில் என்னென்ன காலி பணியிடங்கள் உள்ளது விரிவாக பார்க்கலாம். தேசிய அனல்மின் நிறுவனத்தில் பணிபுரிய விரும்புவோருக்கான அறிவிப்புகள் வெளியாகியுள்ளன. தேசிய அனல்மின் நிறுவனத்தில் காலியாக உள்ள அசிஸ்டன்ட் ஆபீசர் பணியிடங்களுக்கான அறிவிப்புகள் வந்துள்ளன. கல்வி தகுதியாக பொறியியல் பட்டப்படிப்பு முடித்தவர்கள் விண்ணப்பிக்கலாம் என கூறப்பட்டுள்ளது. அதிகாரப்பூர்வ இணையதளம் சென்று வயது வரம்பை பற்றி தெரிந்து கொள்ளுமாறும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆன்லைன் தேர்வு மற்றும் நேர்முக தேர்வு மூலம் விண்ணப்பதாரர்கள் தேர்வு செய்யப்படுவார்கள் என கூறப்பட்டுள்ளது. விண்ணப்ப கட்டணமாக பொது பிரிவினருக்கு 300 ரூபாயும், பெண்கள் மற்றும் பட்டியலின பழங்குடியின பிரிவினருக்கு கட்டணம் இல்லை என்றும் கூறப்பட்டுள்ளது. திரையில் தோன்றும் இணையதள முகவரி மூலம் விண்ணப்பிக்கலாம் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. விண்ணப்பிக்க கடைசி நாள் டிசம்பர் 10ஆம் தேதி என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. HLL லைஃப்கேர் நிறுவனத்தில் பணிபுரிய வேலைவாய்ப்பு அறிவிப்புகள் வெளியாகியுள்ளது. HLL லைஃப்கேர் நிறுவனத்தில் உள்ள புரொடக்ஷன் அசிஸ்டன்ட் பணிகளுக்கான அறிவிப்புகள் வெளியாகியுள்ளன. கல்வி தகுதியாக ITA எலக்ட்ரீஷியன் பட்டப்படிப்பு முடித்தவர்கள் விண்ணப்பிக்கலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. வயது வரம்பாக 18 வயதுக்கு மேற்பட்டவர்கள் மற்றும் 40 வயதுக்கு உட்பட்டவர்கள் விண்ணப்பிக்கலாம் என கூறப்பட்டுள்ளது. எழுத்து தேர்வு மற்றும் நேர்முக தேர்வுகள் மூலம் விண்ணப்பதாரர்கள் தேர்வு செய்யப்படுவார்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அனைத்து விண்ணப்பதாரர்களுக்கும் விண்ணப்ப கட்டணத்திலிருந்து விலக்கு அளிக்கப்பட்டுள்ளது. திரையில் தோன்றும் lifecare.hl.com என்ற இணைய முகவரி மூலம் விண்ணப்பிக்குமாறும் கூறப்பட்டுள்ளது. விண்ணப்பிக்க கடைசி நாள் டிசம்பர் 11ஆம் தேதி என அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழக அரசின் செய்தி மக்கள் தொடர்பு துறையில் பணிபுரிய ஒரு அரிய வாய்ப்பு வந்துள்ளது. சிவகங்கை மாவட்ட செய்தி மக்கள் தொடர்பு துறையில் நூலகராக பணிபுரிய விரும்புவோருக்கான காலி பணியிடங்கள் அறிவிக்கப்பட்டுள்ளது. கல்வி தொகுதியாக 10ஆம் வகுப்பில் தேர்ச்சி பெற்றவர்கள் இந்த பணிக்கு விண்ணப்பிக்கலாம் என கூறப்பட்டுள்ளது. வயது வரம்பாக 18 30 வயதுக்குட்பட்டவர்கள் இந்த பணிக்கு விண்ணப்பிக்க தகுதியானவர்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. நேர்காணல் மூலம் விண்ணப்பதாரர்கள் தேர்ச்சி செய்யப்படுவார்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. திரையில் தோன்றும் செய்தி மக்கள் தொடர்பு அலுவலர், செய்தி மக்கள் தொடர்பு அலுவலகம், மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலக வளாகம், சிவகங்கை மாவட்டம் 6300562 என்ற முகவரிக்கு விண்ணப்பதாரர்கள் விண்ணப்பங்களை அனுப்புமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. அனைத்து விண்ணப்பதாரர்களுக்கும் விண்ணப்ப கட்டணத்திலிருந்து விலக்கு அளிக்கப்பட்டுள்ளது. விண்ணப்பிக்க கடைசி நாள் டிசம்பர் 13ஆம் தேதி என அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்திய கடலோர காவல் படையில் பணிபுரிய விரும்புவோருக்கான வேலைவாய்ப்பு அறிவிப்புகள் வெளியாகியுள்ளன. இந்திய கடலோர காவல் படையில் காலியாக உள்ள சார்ஜ்மேன் பணியிடங்களை நிரப்புவதற்கான அறிவிப்புகள் வெளியாகியுள்ளன. கல்வி தகுதியாக பொறியியல் பிரிவில் ஏதேனும் ஒரு பாடத்தில் டிப்ளமோ முடித்தவர்கள் விண்ணப்பிக்கலாம் என கூறப்பட்டுள்ளது. வயது வரம்பாக 30 வயதுக்குட்பட்டவர்கள் இந்த பணிக்கு விண்ணப்பிக்கலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. தேர்வு செய்யப்படும் விண்ணப்பதாரர்கள் சென்னை, தூத்துக்குடி, கோவா, விசாகப்பட்டினம் உள்ளிட்ட இடங்களில் பணி அமர்த்தப்படுவார்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. எழுத்து தேர்வு மற்றும் நேர்முக தேர்வு மூலம் விண்ணப்பதாரர்கள் தேர்வு செய்யப்படுவார்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. விண்ணப்ப கட்டணத்திலிருந்து அனைத்து பிரிவினருக்கும் விலக்கு அளிக்கப்பட்டுள்ளது. திரையில் தோன்றும் கோஸ்ட் கார்டு ஹெட் குவார்ட்டர்ஸ், கோஸ்ட் கார்டு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் காம்ப்ளெக்ஸ், C1 பாஸ் 2 இண்டஸ்ட்ரியல் ஏரியா, செக்டர் 62, நொய்டா, UP 201309 என்ற முகவரிக்கு விண்ணப்பதாரர்கள் விண்ணப்பங்களை அனுப்புமாறும் கூறப்பட்டுள்ளது. விண்ணப்பிக்க கடைசி நாளாக டிசம்பர் 15ஆம் தேதி என கூறப்பட்டுள்ளது. IDBI வங்கியில் பணிபுரிய விரும்புவோருக்கான அறிவிப்புகள் வெளியாகியுள்ளன. IDBI வங்கியில் காலியாக உள்ள உதவி மேலாளர் கிரேட் O பொது பணியிடங்களுக்கான அறிவிப்புகள் வெளியாகியுள்ளன. கல்வி தகுதியாக ஏதேனும் பாடப்பிரிவில் இளங்கலை பட்டம் பெற்றவர்கள் விண்ணப்பிக்கலாம் என கூறப்பட்டுள்ளது. வயது வரம்பாக 20 25 வயது உடையவர்கள் இந்த பணிக்கு விண்ணப்பிக்கலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆன்லைன் தேர்வு மற்றும் சான்றிதழ் சரிபார்ப்பு மூலம் விண்ணப்பதாரர்கள் தேர்வு செய்யப்படுவார்கள் என கூறப்பட்டுள்ளது. தேர்வு கட்டணமாக பொது பிரிவினருக்கு 1050 ரூபாயும், பட்டியலின மற்றும் பழங்குடியின பிரிவினருக்கு 250 ரூபாய் எனவும் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. திரையில் தோன்றும் அதிகாரப்பூர்வ வலைத்தளத்தின் மூலம் விண்ணப்பதாரர்கள் தங்கள் விண்ணப்பங்களை அனுப்புமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. விண்ணப்பிக்க கடைசி நாளாக நவம்பர் 30ஆம் தேதி என கூறப்பட்டுள்ளது. வேலை தேடும் இளைஞர்களுக்கு முகவரியாக அமைந்துள்ளது நியூஸ் 7 தமிழின் வேலை வரும் நேரம் பகுதி. அரசு துறையில் உள்ள காலி பணியிடங்கள் முதல் தனியார் வேலைவாய்ப்பு நிலவரங்கள் குறித்து பிரத்யேகமாக நியூஸ் 7 தமிழ் செய்தி வழங்குகிறது. வேலைவாய்ப்பு செய்திகளை காண தொடர்ந்து இணைந்திருங்கள் நியூஸ் 7 தமிழோடு.